அம்பை மலையடிவார பகுதியில் சுற்றித் திரியும் கரடியினால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அயன்சிங்கம்பட்டி, கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன. இங்கு இரவு நேரங்களில் கரடி ஒன்று சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியினரை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டில் நிரந்தர குடியுரிமை வாங்கித் தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாய் மோசடி செய்த முன்னாள் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்குளத்தான் கலை பகுதியைச் சேர்ந்த சசி ராஜன் என்பவரிடம் கனடாவில் மாதம் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 5 கிராமம் பகுதியைச் சேர்ந்த ராஜா சுந்தரபாண்டியன் என்பவர் ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சசிராஜன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் ராஜா சுந்தரபாண்டியன் மற்றும் அவரது மகன் அனில் சுதாகர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் ராஜா சுந்தரபாண்டியனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். ஏரியில் மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த புலித்தாங்கல் பகுதியில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது. இதில் சிலர் மண் கடத்தி வந்துள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் லாரி மற்றும் ஜேசிபியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு மறுப்பு தெரிவித்து அனுமதியின் பேரிலேயே மண் எடுப்பதாக தெரிவித்துள்ளனர்.